வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது திமுகவுக்கு கிடைத்த மிகவும் பெரிய ஒரு தோல்வி, அதிர்ந்து போன ஸ்டாலின் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஒரு ஊசி நூல் நுழையக்கூடிய அளவிற்கும் நம்மளுடைய திமுக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது வெற்றிக்காக. ஏனென்றால் வெற்றி என்பது முக்கியம். அப்பொழுதுதான் வரக்கூடிய 2026 நம் பெரும்பான்மையை தொட முடியும், தொட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய பெருமிதத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதே பெரும்பான்மையை பார்த்திங்கன்னா தட்டி தூக்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மும்முறை போட்டிகள் போட்டி கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பொதுமக்கள்கள் திமுகவை பார்த்திங்கன்னா விரும்பவில்லை ஆட்சி அப்படின்றத பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமே மகளிருக்காக பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட கலைஞர் மகளிர் தொகையை குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தகுதி வாய்ந்தவர்களுக்கு மற்றவர்களும் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டிலே நிறைய விதமான பார்த்திங்கன்னா மக்கள்கள் ஒரு எதிர்வலையில் இருக்காங்க. ஆட்சி பிடிக்கல அப்படின்னு இளைஞ பெருமக்கள் லேப்டாப் கொடுக்கல, அது கொடுக்கலன்னு ஒரு பக்கம் எதிர்ப்பில் இருக்கிறதுனால நிறைய விதமான சிக்கல்கள் இருக்குங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றாருக்கின்ற சூழலில் அவர்களுக்கு பெரும்பான்மையின் ஆதரவு என்பது இந்த தடவை கிடைக்கல வாக்குகளில், அதாவது இந்த ஒரு எம்பி தேர்தலில் கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய 2024 இதிலே அப்படின்னா 2024 அப்போ என்னவா மாறப்போகிறது, அப்போ பெரும் பிரளயம் ஏற்படுமா அப்படின்ற சிக்கல்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால என்ன நடக்க போகின்ற ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பதற்ற சூழ்நிலை நடைபெற்று கொண்டு தோல்வியெல்லாம் அடைந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் சிக்கலில் முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரும் கட்சிகள், அதாவது புதிய தலைமுறைகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா புதிய புதிய கட்சிகள் வரட்டும், மாற்றங்கள் நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ திமுகவை ஓரம் கட்டிட்டாங்கன்னா கதை முடிந்ததுங்க. 2024 ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியப்படும். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.